இங்க இருக்க தோழர்கள் அனைவருக்கும் நான் ஒரு மருத்துவர். அதே போல் நான் வந்து போராளிகளுக்கும் மருத்துவராக செயல்பட்டது தான் என்னோட பெருமை நான் நினைக்கிறேன். நான் பேசிக்கலா காட்ஃபாதர் நூல் மரிய பூசோ எழுதும் போது அது வந்து திரைக்கதையாக எப்படி செதுக்கிறதுன்னு என்று பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சீன் பை சீன் காட்ஃபாதரை எடுக்கணும்னா எப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, மரிய பூசோ எழுதின புத்தகத்தை வந்து ஒரு பெரிய கார்ட்போர்ட் சைஸ்ல புக்கு வடிவில் அதை கார்வ் பண்ணி மேலே வந்து பாக்ஸ் ஸ்பேஸ் போட்டு கேப் விட்டுருக்காரு. எதுக்குன்னா, மரிய பூசோவோட ஒரு சாப்டரா படிக்கும் போது இவர் என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கலாம்னு சொல்லி மேலே எழுதிட்டே வருவார். புக்கில் எழுதாம அந்த கார்ட்போர்டில் எழுதிட்டே வருவாராம். அப்படியே கார்ட்போர்டில் ஒரு ஷார்ட்டும் செதுக்கி 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 லிட்ரலா வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு நாவலை வந்து ஒரு வந்து மூவி மேக்கிங்கா கன்வெர்ட் பண்ணும்போது நாவலை படித்தவங்களுக்கும் படம் பார்க்கறவங்களுக்கும் வித்தியாசமே தெரியாத ஒரு மாபெரும் படம் தான் காட்ஃபாதர். அது அடிப்படையில் தான் அந்த புக்கை படிக்கும் போது அசீப் தோழர் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னா, மரிய பூசோட நாவல் இங்க இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2009 ஆரம்பிச்சு யுஎன்ஹெச்ஆர்சி வரைக்கும் 2015 வரைக்கும் இந்த இந்த கதையில வந்து அவரோட ஸ்கிரீன் பிளேவோட நோஷனை வந்து ரொம்ப அழகா வந்து படிக்கிறவங்களுக்கு, அந்த டைம்ல வந்து தீவிரமாக ஈடுபட்டவங்களுக்கு எங்களெல்லாம் இழுத்துட்டு போயிடுறாரு. அப்போ என்ன இழுத்துட்டு போகும்போது, ஏன்னா நான் எப்பொழுதும் ஒரு நூல் அறிமுக கூட்டமோ இல்லை புத்தக பத்தி படிக்காம வரவே மாட்டேன். நான் அது ஒரு கொள்கையாக வச்சிருக்கேன். நான் சும்மா ஃபர்ஸ்ட் 2 பேஜ் லாஸ்ட் 2 பேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தியான பேசுறதுக்கான தருணம் நம்மளது எப்போதுமே கிடையாது எந்த சூழலையும். அப்போ வந்து அந்த யுக்தி முறை அழகா வந்து அசீப் தோழர் வந்து அந்த சூழல்ல காலகட்டத்தில் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த கேப்சர் பண்றது வந்து அவர் வந்து ரொம்ப அவரோட இடதுசாரி சிந்தனைகள் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் லெப்டிஸ்ட் லீனேஜ் உள்ளவர் நமக்கு நல்லா தெரியும். பட் ஆனா கூட அதை பத்திலாம் ஒரு பெரிய ஒரு ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் திணிக்காம ஒரு ஜஸ்டிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, நடுநிலையோட கிட்டத்தட்ட அந்த ஒரு கேப்சரை வந்து அழகா வந்து பிக்சரைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ரொம்ப பேரலா என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய தோழர் வந்து இந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட், அமீர் ஐயாக்கு தெரியும், இயக்குனருக்கு தெரியும், பவுண்ட் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு நிறைய தோழர் நீங்க படிங்க தோழர் உள்ள பெரிய வால்யூம்லாம் கொடுப்பாங்க. பவுண்ட் ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் நான் படிச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு அசீப் தோழர் இந்த நூல் வழியாக ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டை நம்ம படிக்க வச்சார். அப்ப பவுண்ட் ஸ்கிரிப்ட்ல வந்து சீன் பை சீன் எப்படி ஒரு இயக்குனர் வந்து ஒரு திரைக்காவியத்தை செதுக்குறாங்க, ஷார்ட்ஸ் எங்க வைக்கணும், லைட் எங்க வைக்கணும், அது கூட குறிப்பா அழகா அந்த நூல்ல வந்து வடிவமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த சூழல்ல அவர் வந்து 2009 ஆதிரையும் இலா என்ற இளமாறனுக்கும் உள்ள தொடர்பை வந்து அவங்க 2 பேர் பார்வையில வந்து எப்படி வந்து ஈழப்பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தில் வந்த ஒரு இளைஞனுக்கும் ஆதிரை தமிழ் எழுத்துல வந்த ஒரு பெண்ணுக்கும் உள்ள உறவுகள், அந்த உறவுகள் இவங்க 2 பேரும் தமிழ்நாடு இந்திய கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற தமிழ்நாடு எப்படி பாக்குறாங்க, சின்னல பேரினவாதத்துல சிக்கி அழிந்த தமிழ் எழுத்தை எப்படி பாக்குறாங்க என்ற பார்வையை வந்து கடைசியில் யுஎன்ஹெச்ஆர்சியில வந்து கிளைமேக்ஸ் முடிகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருந்தார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த மெனுவரபிலிட்டி, அந்த ஃப்ளோ பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க அமர்ந்துட்டு இருக்கிற தோழர்கள், மேடையில் அமைந்துட்டு இருக்கிற தோழர்கள், இங்க இருக்கிற தோழர் எல்லாருக்கும் தமிழீழ பிரச்சனையில வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆற்றிய பங்கை வந்து ரொம்ப அழகாக ரியாலிட்டிக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்போ நிறைய தோழர்கள், முன்னுரை எழுதின தோழர்கள், ஞானவேல் சொன்னார், எனக்கு சில முரண்பாடுகள்லாம் இருக்கு, அங்கங்க கொஞ்சம் முரண்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு 360 டிகிரியாக அந்த ஈழப் போராட்டத்தை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தும் போது எப்பப்பெல்லாம் தமிழ் மக்கள் தலைவர்களை நம்பாமல் தனிச்சையாக மக்களே நடத்தின ஒரு மாபெரும் எழுச்சிக்கான தளம் தான் அது ஈழப் போராட்டம். விஷயம் தமிழ் சமூகம் எப்போதும் தலைவர்களை தேடிட்டே இருக்கும், கரெக்டா இல்லையா? அப்போ அந்த சூழல்ல தலைவர்கள் வந்து தமிழ் மக்கள் வழி நடத்தினாங்க, சமூக இயக்கங்கள் வழி நடத்தினாங்க, மாணவர்கள், இளைஞர்கள் வெவ்வேறு தருணத்துல வேலை செஞ்ச சமூக இயக்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தங்களோட தொப்புள் கொடி உறவுகள் வந்து
ஒரு இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டு 1,50,000 பேர் 2,00,000 பேர் ஆன ஒரு மாபெரும் ஒரு இனப்படுகொலை வந்து விட்னஸ் பண்ணி ஷாக் ஸ்டேட்ல இருந்த ஒரு தமிழ் சமூகத்தை வந்து அவர் அழகா கேப்சர் பண்ணியிருக்காரு. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெரிய அளவுல இது ஒரு கான்ட்ரவர்சிலாம் இல்லாம ரொம்ப லைட்டா அங்கங்க ஒரு தலைவர்களும் அவங்க ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து வெளியே வராம இருக்கிற சூழல்ல மக்கள், பொதுமக்கள், தமிழ் மக்கள் எப்படி உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல இளைஞர்களுக்கு இந்த நூல் வந்து ஒரு பாடமாவே கொடுத்துருக்காரு. இது மாதிரிதான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு கோர்வையா தமிழ் சங்கமத்துல இருக்கிற பல்வேறு பொது உடைமை சித்தாந்தமா இருக்கட்டும், திராவிட சித்தாந்தமா இருக்கட்டும், தமிழ் தேசிய சித்தாந்தமா இருக்கட்டும், எல்லாம் இணைந்து நம்ம வந்து இதுல பயணித்திருக்கோம் என்ற ஒரு மெமரியை வந்து இந்த நூல் வழியா ரீகலெக்ட் பண்ணிருக்காரு. அந்த மெமரியை நான் வந்து மிஸ் பண்றேன் தோழர். ஏன்னா அந்த மிஸ்க்கான காரணங்கள் என்னன்னா, நம்மளோட எஜுகேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சோஷியல் எஜுகேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம பெரிய கேப் விழுந்து போச்சோன்னு என்ற ஆசிஃபோட ஒரு ஏக்கம் தான் இந்த நேரத்துல வந்து அவர் வந்து இந்த புக்கை அவர் கொண்டு வந்திருக்காருன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த விஷயத்துல போனா என்னோட ரிலேஷன்ஷிப் அப்ப என்னோட டைம்ல இங்க இருக்க தோழர்களோட பயணித்தது, பல்வேறு இக்கட்டான சூழல்ல வந்து மருத்துவ உதவிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது, பல்வேறு இக்கட்டான சூழல்களை வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய மருத்துவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட சின்ன சின்ன ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்ல வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அதாவது புல்லட் அதிகப்பட்டு கேங்க்ரின் ஆகி ஆம்புடேஷன் பண்ண நரேட்டிவ்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அப்போ பல்வேறு தோழர்கள், ஒண்ணு பெரியார் இயக்க தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தோழர்கள், பல்வேறு சமூகத்தில் பயணித்த தோழர்கள், மதிமுக போன்ற தோழர்கள் என்ன அவங்க காலகட்டத்துல கேம்ப்ல பணியாற்றின பல இளைஞர்கள் அங்க ஒரு நல்ல பொறுப்புகள் போகும்போது, பொறுப்புகள் போகும்போது அவங்க சொல்லி ரெஃபர் பண்ணி ஒரு பேஷண்ட்ஸ்க்கான சிங்கிள் பாயிண்டா நாங்க செயல்பட்டு இருந்தோம். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபியூ டாக்டர்ஸ், ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன், ஒரு ஜெனரல் சர்ஜன், ஒரு ஆர்த்தோபெடிஷியன், ஒரு பிசிஷியன். அப்போ வந்து அவங்க சொன்ன அவலங்கள்லாம் வந்து ஒரு விட்னஸ் பண்ணும்போது, அவங்களோட வாழ்ந்து இருக்கும் போதெல்லாம் நீங்க ஒரு மாபெரும் ஒரு போர், ஆக்சுவலா அந்த காலத்துல இந்த புறநானூறுலாம் எழுதுவாங்களா, போர் சூழல்லாம், கால் அடிபட்டு இது அடிபட்டு வீர தழும்புகளோட இந்த விஷயம்லாம் பிராக்டிக்கலா பார்த்தோம். ஒரு இனத்துக்காக, மண்ணுக்காக தாங்களை வந்து உயிரை பணைய வைத்து போராடின போராளிகளோட கதைகள், கையிழந்து கால் இழந்து லங்ல நியூமோதராக்ஸ் ஆகி நுரையீரல் எடுத்து ரீஹாபிலேட் பண்ணி அவங்க அனுப்புறதுக்குள்ள திருப்பியும் போனாங்க. யாரும் இங்க இல்ல, திருப்பி இந்த வென்பேக் அவங்களோட கமிட்மெண்ட்டுக்கான ஒரு மாபெரும் வரலாறு வந்து நினைவு கொள்றோம். அந்த அடிப்படையில அந்த மெமரி நமக்கு ஏன் அந்த மெமரினா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு அதிகாரமிக்க ஒரு சூழல்ல வந்து நீங்க யூஆர் பேண்ட் ஃப்ரம் எனிதிங். நான் ஒரு ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்ட்ல ஒரு டாக்டராக என்னோட இப்போக்கிட்ட சோத்துல ஐ எம் ப்ரொடெக்டட், ரைட். நான் யார் வந்தாலும் நான் வந்து மருத்துவ சேவைகள் யாருக்கும் நான் வந்து நோ சொல்ல முடியாது, தடுக்கும் சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட்டை வந்து நான் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அதை நான் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். ஐ எம் ப்ரொடெக்டட். இமேஜின் அவங்க வந்து கஷ்டப்பட்டு மொபிலைஸ் பண்ணி மண்ணில் இங்கே தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து, தமிழ்நாட்டில் இங்கே கீழேருந்து தென் தமிழ்நாட்டிலேருந்து அவங்களுக்கு சென்னைக்கு கூப்பிட்டு வந்து பாதுகாப்பான ஒரு சூழல்ல ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு ரீஹாபிலேட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டுக்காக யார் இந்த என்டையர் ப்ராசஸும் பார்த்துக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க. சின்ன ஆட்டோ டிரைவரை கூட இருக்கலாம், அது ஒரு வீட்டில் வந்து வாடகை இருக்கலாம், வாடகை விடுவாங்க, பரவாயில்ல எங்க வீட்டில் தங்கிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கூப்பிட்டு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, ஃபாலோ பண்றேன் கேட்பாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டடா வருவாங்க. சில ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் காசு வாங்க மாட்டாங்க, வந்து இருந்து நின்று கூட்டிட்டு போவாங்க திரும்பி. அது மாதிரி தமிழ்நாடு ஒரு சமூகமாக கலெக்டிவாக தன் தொப்புள் கொடி உறவுகளுக்கு வந்து பணியாற்றின ஒரு விஷயம் வந்து இந்த நவீன உலகமயமாதலான ஒரு சமூகத்துல ஈழ போராட்டத்துல தமிழ்நாட்டோட பங்கு சர்மாண்டபிள். நம்ம அதோட நிறுத்தல தோழர், பல்வேறு அமைப்புகளோட இன்ட்ராக்ட் பண்ணி, பல்வேறு சர்வதேச அமைப்புகளோட இன்ட்ராக்ட் பண்ணி,
இந்த டேட்டாலாம் கொடுத்து ப்ரெசன்டேஷன் கொடுத்து இந்த போர் சூழல் கொடுத்து தமிழ்நாடு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அகெயின்ஸ்டா தமிழ்நாட்டு மக்கள் வந்து வீரியமாக செயல்பட்ட காலகட்டத்தில் ஃபாலோ அப் பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு எபிசென்டர் போன உடனே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் போனோடனே, ஒரு தலைமை இல்லாம போனதுனே அந்த கன்ஃபியூஷனை பார்த்தோம். அப்ப அந்த கன்ஃபியூஷன் பண்ணக்கப்புறம் செயற்கையான தலைவர்கள் உருவாகிறாங்க. செயற்கைத்தன்மையோட ஒரு ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு இளைஞர் போராட்டத்தை வந்து ஒரு வந்து என்ன சொல்றது, சீரியஸ்னா இந்த இஷ்யூ வந்து நகைப்புக்குரியமா மாத்தினது தான் பெரிய பிளண்டர். அது நடந்தது, கண்கூடா பார்த்தோம். சீரியஸான இஷ்யூவை வந்து நீங்க வந்து சீரியஸான இஷ்யூனா பார்த்துக்க, பேசாதீங்க, பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்றது, அது பரவாயில்ல ஒரு காமெடி மேட்டருங்க அப்படின்னு சொல்றதுக்கு உள்ள டிரான்சிஷனுக்கு பார்த்தீங்களா, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராய் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நான் சொல்லும் போது அது அரசாங்க அதிகார சூழல்ல இருக்கலாம், ஆட்சி அதிகாரங்களா இருக்கலாம், அன்னோன் பீப்புளா இருக்கலாம். அது என்னன்னா தமிழ் சொசைட்டி மட்டும் நீங்க யூனிக்கா இருக்கிறீங்க, அது எப்படி நீங்க தமிழ் சமூகமே வந்து கலெக்டிவா வந்து ஒரு காஸ்க்காக நீங்க ஃபைட் பண்றீங்க, ஒர்க் பண்றீங்க, சிவில் சொசைட்டியோட ஒர்க் பண்றீங்க, வெகுஜன மக்களாக நீங்க ஒர்க் பண்றீங்க. அந்த நரேட்டிவை நாங்க டிஸ்மேண்டில் பண்ணோம். இதுக்கு எத்தனை மாநில உரிமைகள் பேசுறீங்க, சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறீங்க, பகுத்தறிவா சொந்த முற்போக்குத்தனத்தோட பீக்குன்னு காட்டுறீங்க. உங்களை வந்து நாங்க ஆல்டர் பண்ணி காட்டுறோம். உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் வந்து போஸ்ட் ஈழ பிரச்சனை நடந்த விஷயமா இருக்கட்டும், ஏன் 2026 தேர்தல் கூட நான் சொல்லலாம். மாண்புமிகு அமைச்சர் வரனால நான் அவருக்கு நெருடல் கொடுக்க விருப்பப்படல. ஏன்னா ஒரு காஸ்க்காக நம்மளோட ஆள் உள்ள போயிருக்காரு. எப்பவும் திரு தான் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், டாக்டர் நீங்க வந்து எங்களோட குரலா நீங்க உள்ள இருக்கீங்கன்னு. அப்படிதான் நம்மளோட தோழரை பார்க்கிறோம் நம்ம. நமக்கான ஆள், நமக்கான தோழர் ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. எஸ், பட் ஜென்ரலான சூழல்ல உங்களுக்கு நான் அதை டிஸ்கிரைப் பண்றேன். ஸோ அப்போ ஆசிஃபோட டைமிங் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ஆதிரை வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து நம்ம அறியாத ஒரு இளைஞர் கூட்டம், இளம் பெண்கள் கூட்டம் இருக்கு. நம்ம என்னன்னா விவரமானவர்கள் வந்து மைனாரிட்டி ஆயிட்டோமோ, விவரமானவர்கள் மைனாரிட்டி ஆயிட்டோமோ, விவரம் அறியாதவர்கள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்களா? அப்ப இவ்வளவு நாள் நம்ம பேசின அரசியல், தமிழ்நாடு முன்வைத்த அரசியலுக்கு நம்ம ரீவேம் பண்ணுமோ, திருப்பி நம்ம கிராஸ் ரூட் போகணுமோ, திருப்பி நம்ம பெரியார் கிட்ட போகணுமோ, பெரியாரோட ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணுமோ? அவர் தமிழ்நாட்டு மக்களை ஏன் திட்டிக் கொண்டே இருந்தாருன்னு இப்ப எனக்கு புரியுது. திட்டிட்டே இருப்பார்ல அவரு, கண்ணாமனா திட்டாரு மக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. தேர்தல் அரசியல் இருக்க அரசியல் கட்சி திட்ட மாட்டாங்க, பெரியார் திட்டிட்டே இருப்பாரு. அப்போ திட்டிட்டே இருந்த காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு 3000 பேர் 4000 பேர் தமிழ்நாட்டு ஒரு முற்போக்கு மாநிலம் போர் வச்சு போத்திட்டு இருந்தோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட எழலாம். பட் நான் தமிழ் சமூகத்தை வந்து நம்ம நம்பிக்கை எப்போதும் அவங்க வந்து ஒரு சேஞ்சுக்காக, டிஃபரன்ஸ்க்காக ஒரு வாக்களித்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி கூட பாக்குறேன் நான். ஏன் ஊர் ஃபுல்லா பக்தி இலக்கியம் போது ஏன் இங்க பௌத்தத்தை நெறிய வந்து உள்வாங்கினாங்க? ஏன் நீதி கட்சி ஜெயிச்சது? உலகம் ஃபுல்லா தமிழ்நாடு தென் இந்திய துணைக்கண்டம் ஃபுல்லா காங்கிரஸ் ஜெயிக்கும் போது ஏன் நீதி கட்சி ஜெயிக்குது? ஏன் பெரியார், ஏன் அறிஞர் அண்ணாக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க? அந்த மாதிரி இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பெட்டரா இருந்ததுன்னா சொசைட்டி மேல ஏறுது. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வேர்ஸ் அந்த சொசைட்டி கீழே போகுது. அப்ப சொசைட்டி கீழே போகாம தடுக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ சிவில் சொசைட்டியாக, சமூக அமைப்புகளாக, இப்ப நான் குவாசி அரசியல்வாதியா கூட நான் சொல்லலாம், ஒரு மருத்துவராக, இங்க இருக்கிற கலை உலகத்தில் சமூகத்துக்காக பயணிக்கிற அமீர் தோழர் போல, அளவற்ற தியாகங்கள் பண்ண வேப்பதழைக்கும் தோழர் போல, அசிஃப் போன்ற இங்க இருக்க நிறைய அரண்காக வேலை செய்யற ஊடகவியாளர்களுக்காக, எப்போதும் நம்மளோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல நம்மளோட தோழர் இருக்கிற மாதிரி நம்மளோட மாண்புமிகு அமைச்சர் போல என்றும் ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.